ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர். மோசேயிடம் சொல்கிறார், நீ சொன்னபடிதான் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க சொன்னபடியெல்லாம் செய்கிற மனிதர்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. காரணம், நீங்கள் சொன்னபடியெல்லாம் செய்கிறவர் ஒருவர், அவர்தான் நம்முடைய ஆண்டவர். Dear child of God, the Lord God says, I will do according to your words. When you ask God, He is going to grant you your petitions. He is going to give you whatever you ask in the name of our Lord Jesus Christ. Such a wonderful God. Why? Because He is a gracious God. He said to Moses, you have found favor in my sight because I have called you by name and I have known you. நம்முடைய வாழ்க்கையில நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கோரேசுடைய வாழ்க்கையில அவன் தேவனை அறியாமல் இருந்த பொழுதும் கூட, ஒரு அந்நிய தெய்வங்களை வணங்குகிற ராஜாவாக இருந்த பொழுதும் கூட, கர்த்தர் அவனை பேர் சொல்லி அழைத்தார். அவனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். In the life of King Cyrus, even though he was a heathen king, God called him by name and God used him to do great things for God's people. So today, God has called you and God is going to use you. God knows you. God is going to grant every petitions that you are asking God. You need to believe and ask Him whatever you need. That is the greatest secret many people do not know. அநேக மக்களுக்கு தாங்கள் கேட்டதை கர்த்தர் கொடுப்பார், தாங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்வார் என்று தெரியாமல் இருக்கிறது. Have you ever heard of an incident in the life of our Lord Jesus Christ that He did not give to people those who asked Him? Never. When people approached Him for healing, He healed them. When people approached Him with the demon possession, God delivered them and He cast all the demons from them. So, in any situations, whatever you ask, you will receive it and He will do it accordingly. So, let your petitions be positive. Don't speak anything negative. Always speak positive. உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையே கேளுங்க, அதன்படி விண்ணப்பம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம். உங்களை அறிந்த தேவன், உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வேண்டிக் கொள்கிற அந்த வார்த்தையின்படி செய்கிற தேவன் நீர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை செய்து அவர்கள் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர். உடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.